ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை நேரத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கடைசி நாட்களிலே பிசாசு எந்தெந்த ரூபங்களிலே வந்து ஆண்டுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வருகிறான் என்கிற தலைப்பிலே கடந்த 8 நாட்களாக நாம் அநேக காரியங்களை வேதத்தின் அடிப்படையிலிருந்து பார்த்து வருகிறோம். நாம் நேற்றைய தினம் வரைக்கும் அந்த 4 ரூபங்கள், எந்தெந்த ரூபங்களிலே பிசாசு வந்து எந்தெந்த வழிகளிலே பிசாசு ஜனங்களை ஆண்டுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வருகிறான் என்று பார்த்தோம். முதலாவதாக அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல, ரோரிங் லயன், விழுங்குகிற சிங்கம் போல, டிவாவரிங் லயன், அந்த ரூபத்திலே வந்து ஆண்டுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வருகிறான். ரெண்டாவதாக he comes as a ravenous wolf, deceiving wolf, வஞ்சிக்கிற ஓனாயின் ரூபத்திலே, பட்சிக்கிற ஓனாயின் ரூபத்திலே, கள்ளத்திற்கரசிகள் வழியாக மூலமாக அவன் வந்து அவன் ஆண்டுடைய பிள்ளைகளை வஞ்சிக்க வருகிறான் என்று பார்த்தோம். மூன்றாவதாக ஏவாளை எப்படி வஞ்சித்தானோ அந்த சர்ப்பத்தின் ரூபத்திலே வந்து அதே போல he comes as a deadly serpent, ஆபத்தான ஒரு சர்ப்பத்தின் ரூபத்திலே, விஷத்தன்மை வாய்ந்த ஒரு பாதி உண்மைகளை சொல்லி பாதி சத்தியங்களை சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற ரூபத்திலே பிசாசு வருகிறான் என்று பார்த்தோம். நான்காவதாக நேற்றைய தினத்தில் நாம் பார்த்த காரியம் he comes as a divine angel, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருகிறான். அவன் he comes as an angel of light, ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டும் பிசாசு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த 4 விதங்களிலே 4 ரூபங்களிலே பிசாசு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நாம் பார்த்திருக்கிறோம். இது எல்லா காரியத்திலுமிருந்தும் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அது என்ன காரியம் என்று நான் சொல்லுவதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல பிசாசு இந்த 4 ரூபத்திலையும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவன் வெற்றிகரமாக இன்றைக்கு செய்து வருகிற காரியம் என்ன? சபையை துன்பப்படுத்தி இல்லாவிட்டால் வெளியரங்கமாக அவர்களுக்கு எதிர்ப்பை கொடுத்து அவர்களை சோர்வுக்குள்ளாக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு பலவிதமான எதிர்ப்புகளை பிசாசு கொடுத்து வந்தாலும் சபைக்குள்ளாக அவன் என்னென்ன காரியங்களை செய்கிறான் என்று சொன்னால் கள்ள உபதேசங்களை நுழைத்து விடுகிறான். கிறிஸ்தவ உலகத்திற்குள்ளாக பல பிரிவினைகள், பலவிதமான உபதேச கோளாறுகள், குளறுபடிகள், இது எல்லாவற்றையும் கள்ள உபதேசத்தின் ரூபத்திலே பிசாசு வெற்றிகரமாக சபைக்குள்ளாக திணித்து விடுகிறான் என்றுதான் நாம் சொல்ல முடியும். ஆக இந்த கள்ள உபதேசங்களை பேசுகிற, பிரசங்கம் பண்ணுகிற கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள அப்போஸ்தலர்கள், கள்ள போதகர்கள், கள்ள மெய்ப்பர்களுக்கு நாம் விலக்கி நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ரொம்ப எளிமையான காரியம், ஈஸியான காரியம். ஆனால் இதை அநேகருக்கு செய்வதற்கு மனம் இல்லை, அவர்களுக்கு இதில் வாஞ்சை இல்லை. ஆகவே அவருடைய கண்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். என்ன செய்யணும்னா we should be discerners, நாம் பகுத்தறிவாளர்களாய் மாற வேண்டும். இதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். இது எந்த பட்டணத்தாரை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகளிலே லூக்கா எழுதுகிறார். இது பெரோயா பட்டணத்தார், மக்கதோனியாவில் உள்ள பெரோயா பட்டணம். இந்த பெரோயா பட்டணத்தாரையும் இன்னொரு பட்டணத்தாரையும் லூக்கா ஒப்பிட்டு எழுதுகிறார். அது இன்னொரு பட்டணத்தாருடைய பெயர் தெசலோனிக்கிய பட்டணத்தார். இந்த தெசலோனிக்கிய நிருபம் 2 நிருபங்கள் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த 1 தெசலோனிக்கியர் 1ஆம் அதிகாரத்தையும் 2 தெசலோனிக்கியர் 1ஆம் அதிகாரத்தையும் நீங்கள் நேரம் இருக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அதிலே அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கிய சபையிலே அந்த பட்டணத்தாரை குறித்து, அந்த சபையை குறித்து, விசுவாசிகளை குறித்து நற்சாட்சி கொடுக்கிறார். நல்ல ஒரு நற்பெயரை வைத்திருக்கிறவர்கள் தான் அந்த தெசலோனிக்கியர். ஆனால் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகளிலே அந்த தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இந்த பெரோயா பட்டணத்தார் இருந்தார்களாம். இந்த பெரோயா பட்டணத்தாரை பற்றி ஏதோ ஒரு பல நிருபங்களில் நம்மால் வாசிக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல, இந்த இடத்துல மாத்திரம்தான் இந்த பெரோயா பட்டணத்தை குறித்து அந்த விசுவாசிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆனால் இப்போ இவங்க செய்த காரியம் என்ன? ஏன் இவர்களுக்கு தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகள் என்ற பெயர் வந்தது என்று சொன்னால் இவர்கள் செய்த காரியம் மகத்துவமான காரியம், உன்னதமான காரியம். அவர்கள் அப்படி என்ன செய்தார்கள்? அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்களாம். பிரசங்கம் பண்ணுகிறது யார் என்று பார்த்தால் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பவுலுடைய பிரசங்கத்தை, அந்த வார்த்தையை, சுவிசேஷத்தை முதலாவதாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்னா மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்.
முதலாவதாக நம் வசனத்தை மனோவாஞ்சையோடு ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும். ஆனால் அத்தோடு நம்முடைய அனுபவம் நின்றுவிடக்கூடாது. மனோவாஞ்சை ஏற்றுக்கொள்கிறது ஒரு அனுபவம். ஆனால் அதற்கு அடுத்த படி அடுத்த ஸ்டெப் இருக்கிறது. அது என்ன ஸ்டெப் தெரியுமா? காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். காரியங்கள் இப்படி இருக்கிறதா? They searched the scriptures to see if Paul said was true. பவுல் சொன்னது சரிதானா என்று அவர்கள் சோதித்து பார்த்தார்கள். அதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். வேத வாக்கியங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தாங்க. இந்த பவுல் யார் தெரியுமா? ஏதோ நேற்றுக்கு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு ஊழியக்காரனாய் மாறி ஆணுடைய வார்த்தையை பிரசங்கித்தவர் கிடையாது. இந்த பவுல் பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். இவர் ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன். இஸ்ரவேல் ஒரு யூதன். இந்த பவுலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த பவுல் கமாலியேலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு, இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன் என்று இதே பவுல் தான் சொல்கிறார். அப்போ இந்த பவுல் ஏதோ ஒரு படிப்பறிவு இல்லாதவர் அல்ல. அவர் கற்று தேர்ந்தவர், ஒரு பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், வேதத்தை நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரர், ஒரு அப்போஸ்தலன் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்திலே. ஆனால் அந்த பெரோயா பட்டணத்தார் என்ன செய்கிறாங்க? சந்தேகத்தோடு வார்த்தையை கேட்கல. அதுதான் முதல் படி. அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அது நல்லது. ஆனால் அவர்கள் இரண்டாவதாக ஒரு காரியத்தை செய்கிறாங்க பாருங்க. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஏதோ மாதத்தில் ஒரு முறை மாத்திரம் திறந்து வேதத்தை ஆராய்வதல்ல, தினம்தோறும், எவ்ரிடே தே சர்ச் த ஸ்கிரிப்சர்ஸ் டெய்லி. தினம்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், அந்த காரணத்தினால்தான் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். ஆக இவர்கள் செய்த காரியம், பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். இந்த பவுல் யார் என்று நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த பவுல் பிரசங்கம் பண்ணுகிறது சந்தேகத்தோடு அவங்க பிரசங்கத்தை கேட்கல, மனோவாஞ்சியாக தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் உடனடியாக பவுல் பேசுகிறது பொய், இவர் சொல்கிறது கள்ள உபதேசம் என்று அவர்கள் சொல்லவில்லை. வீட்டிற்கு போய் அவர்கள் காரியங்கள் இப்படி இருக்கதா என்று ஆராய்ந்து பார்த்தார்கள். இவர் இப்படி பேசினாரே, இது உண்மைதானா என்று அவர்கள் எக்ஸாமின் பண்ணாங்க, சோதித்து பார்த்தார்கள். இன்றைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த காலகட்டத்திலே முழு வேதாகமும் இல்லை. பவுல் இந்த இடத்துல இப்படி பேசி கொண்டிருக்கும் பிரசங்கம் பண்ணும் பொழுது அவர்களுடைய கையிலே முழு வேதாகமும் இல்லை. பழைய ஏற்பாடு தான் இருந்திருக்கும். அது கூட நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்று தனித்தனியாக தான் சுருள்களாக இருந்தது, முழு புத்தகமாக இல்லை. ஆக அந்த ஆகமங்கள், தீர்க்கதரிசன புத்தகங்கள், இப்படி பல பிரிவு இருந்தது, டிவிஷன்ஸ் இருந்தது. இது எல்லாவற்றையும் வைத்து தான் பவுல் அநேக காரியங்களை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அநேக தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டது. ஆக சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டிலிருந்து தான் அவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்முடைய கையிலே பழைய ஏற்பாடும் இருக்கிறது, புதிய ஏற்பாடும் இருக்கிறது. முழுமையாக வேதாகமம், ஆண்டுடைய வார்த்தை நம்முடைய கையில் இன்றைக்கு இருக்கிறது. வெறும்னா பழைய ஏற்பாடு இருந்த அந்த அந்த பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தைகளையே பெரோயா பட்டணத்தார் ஆராய்ந்து பார்த்திருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கி நாம் எவ்வளவுக்கு அதிகமாக ஆராய்ந்து பார்க்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நம்ம கையில் இன்றைக்கி முழு பைபிள் இருக்குது. எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்குறோம். எல்லா பிரசங்கத்தையும் நான் சந்தேகிக்கணும்னு சொல்ல வரல, ஆனால் எல்லாத்தையும் நம்பாதீங்க அப்படி தான் நான் சொல்ல வரேன். நான் சொல்ல வருகிற கருத்து, இந்த பெரோயா பட்டணத்தை போல நாம் மனோவாஞ்சைய வசனத்தை முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கி வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா? முதல்ல அநேகம் பேர் ஆண்டுடைய வார்த்தையவே கேட்கறதில்ல. சபையில் பேசப்படுகிற பிரசங்கங்கள் கூட அநேக பேர் கேட்கறதில்ல. இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகள் பாரம்பரிய சபைகளை குறை சொல்லி கொண்டிருக்கிறது. பாரம்பரிய சபையிலே வார்த்தை சரியாக பேசப்படவில்லை, அங்கே ஆவியின் அபிஷேகம் இல்லை என்றெல்லாம் குறை சொல்கிறார்கள். ஆனால் எத்தனையோ ஆவிக்குரிய சபைகளிலே இன்றைக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் ஆண்டுடைய வார்த்தை என்று வந்தவுடனே அநேக விசுவாசிகள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கன நித்திரை. அநேக இன்னும் வாலிபர்களும் சரி, மற்றவர்களும் சரி, பாரம்பரிய சபையிலே நான் சொல்லவில்லை, ஆவிக்குரிய சபையிலே, பெந்தெகோஸ்தே சபையிலே தான் சொல்லுகிறேன். அநேகர் செல்போனை நோண்டி கொண்டிருக்கிறார்கள், விளையாடு கொண்டிருக்கிறார்கள், கேம்ஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க செல்போனில் பிரசங்க நேரத்தில். அப்போ நான் கேட்க எனக்கு உள்ளத்தில் வருகிற பாரம், சில மணி நேரங்களுக்கு, சில நேரத்திற்கு முன்பாக தான், கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக தான் ஆராதனையிலே அபிஷேகம் பெற்று துள்ளி குதித்திருப்பார்கள். அப்போ அபிஷேகம் இருந்தால் அது ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நம்மை தூண்டும்.
அதுதான் ஒரு அறிகுறி. அப்போ அது என்ன அபிஷேகம், அது என்ன ஆவிக்குரிய அனுபவம் என்று நான் கேள்வி கேட்கிறேன் இன்றைக்கு. பாருங்கள், இன்றைக்கு நாம் இப்படியா இருக்கக்கூடாது. நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், ஆண்டுடைய அபிஷேகத்தை, ஆவியின் நிறைவை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால் அதனுடைய முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? ஆண்டுடைய வார்த்தையின் மேல் எனக்கு ஒரு பசி தாகம் உண்டாகும். ஐ வில் have an hunger on the word of God. I will be hungry for the word of God. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஆண்டுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்போ அந்த என்னுடைய பிழைப்புக்கு, என்னுடைய ஆத்துமா பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வார்த்தையை நான் அனுதினமும் உட்கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையின் மேல் எனக்கு வாஞ்சை இல்லை அப்படின்னா நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா, நான் ஆவியின் நிறைவை பெற்றவனா என்று நான் என்னை பார்த்தே நான் கேள்வி கேட்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த பெரோயா பட்டணத்தார் மனோ வாஞ்சைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா முதல்ல அவங்க வசனத்தை கேட்டிருப்பாங்க, அதான் அவனுடைய அர்த்தம். பிரசங்கத்தை கேட்டிருப்பாங்க, அதுக்கு பிறகு தான் ஏற்றுக்கொள்கிறாங்க. மூன்றாவது காரியங்கள் இப்படி இருக்குதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்குறாங்க. அதனால தான் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். 12ஆம் வசனத்திலே பாருங்கள், அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கனம் பொருந்திய கிரேக்கரில் அநேக ஸ்திரீகளும் புருஷர்களும் விசுவாசித்தார்கள். ஆக அவர்கள் வசனத்தை கேட்டு ஏதோ குறை கண்டுபிடிக்க வேண்டுமே என்று சொல்லி சும்மா ஆராய்ந்து பார்த்ததாக இல்லை. ஆராய்ந்து பார்த்து காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தாங்க. அதனுடைய முடிவு என்ன? அதை விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதன்படி வாழ்ந்தார்கள். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருந்தார்கள். அப்போ இன்றைக்கும் நாம் இந்த பெரோயா பட்டணத்தை போல, அந்த விசுவாசிகளைப் போல இருப்பது தான் ஆண்டுடைய சித்தம். இப்படி இருந்தால் மாத்திரம்தான் பல கள்ள உபதேசங்களுக்கு நம்மை நாமே பாதுகாத்து கொண்டு ஆண்டுடைய வருகையிலே நாம் குற்றமில்லாதவர்களாய், வஞ்சிக்கப்படாமல், பிசாசினால் வஞ்சிக்கப்படாமல் உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். இந்த சிந்தனையோடு நாம் இந்த தியானத்தை நிறைவு செய்து நாம் போகிறோம். நாளை தினத்திலிருந்து ஒரு புதிய தியானத்தை நாம் ஆரம்பிக்க போகிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய கிருபையினால் நம்மை நடத்துவாராக. ஆமென்.